அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். நண்பர்களே, பாலஸ்தீனின் நிலைமைகளை தொடர்ந்து கியாமத் உலக முடிவு அடையாளங்கள் நமது முன்னால் தோன்றத் தொடங்கியுள்ளன. மதிப்பிற்குரிய நண்பர்களே, கியாமத்தின் ஒரு முக்கிய அடையாளத்தை பற்றி இங்கு விவாதிக்கப்படுகிறது. இந்த அடையாளம் மிகவும் சக்தி வாய்ந்தது, எந்த மனிதனாலும் இதை எதிர்க்க முடியாது. கியாமத்தின் அருகில் தோன்றும் நிகழ்வுகளில் குறிப்பிடப்பட்ட ஒரு இனமாக இவர்கள் உள்ளனர். இந்த இனம் மிகவும் வலிமையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முன்னால் வரும் அனைத்தையும் அழித்து விடுவார்கள். இந்த பயங்கரமான இனத்தை பற்றி நாம் குழந்தை பருவத்திலிருந்து கேட்டு வருகிறோம். அவர்கள் ஒரு சுவருக்குள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். அந்த சுவர் எங்கே உள்ளது? அது ஏற்கனவே உடைந்து விட்டதா? அதில் எவ்வளவு துளைகள் உருவாகியுள்ளன? இன்று உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதுவரை நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள். இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, யாஜூஜ் மாஜூஜ் என்ற இந்த இனம் மீண்டும் இந்த உலகிற்கு வருவதன் முக்கியத்துவத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தஜ்ஜால் கியாமத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கிறாரானால் குர்ஆனில் அவரை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றி குர்ஆனில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, நமது நாட்டில் இந்த இனத்தை பற்றி பல தவறான கருத்துகள் உள்ளன. ஆனால் அவர்களின் உண்மையான உண்மைகள் பற்றி பலருக்கு தெரியாது. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் எவ்வாறு தோன்றுவார்கள்? அவர்களின் தோற்றம் எப்படி இருக்கும்? அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கும் அந்த சுவர் என்ன? ஹஸ்ரத் துல்கர்னைன் கட்டிய அந்த சுவரில் எவ்வளவு துளைகள் உருவாகியுள்ளன? இந்த எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, பழங்காலத்தில் கொடூரத்திலும் மிருகத்தனத்திலும் ஒப்பற்ற பல இனங்கள் இருந்தன. அவர்களின் வலிமையும் பயங்கரமும் காரணமாக எல்லா இடங்களிலும் அவர்களின் ஆதிக்கம் நிலவியது. அத்தகைய ஒரு இனமாக யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் உள்ளனர். கொடூரத்தின் கதைகள் எழுதப்பட்ட இந்த இனம் வேறு எந்த உயிரினமும் இல்லை, மாறாக ஆதமின் சந்ததிகளே ஆகும். விளக்க உரையாளர்களின் கருத்துப்படி இந்த இனம் ஹஸ்ரத் நூஹ் நபியின் சந்ததிகளில் இருந்து வந்தவை. ஹஸ்ரத் நூஹுக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவரின் பெயர் யாஃபிஸ். யாஃபிஸுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அவர்களில் இருவர் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஆகியோர். அவர்களிடமிருந்து இந்த இனம் பரவியது. இதனுடன் யாஜூஜ் மாஜூஜுடன் குறிப்பிடப்படும் ஒரு முக்கிய பெயர் ஹஸ்ரத் துல்கர்னைனின் பெயர் ஆகும். ஹஸ்ரத் துல்கர்னைன் ஒரு நபியல்ல, மாறாக அல்லாஹ்வின் ஒரு நீதிமான முதிய ஊழியரும் அரசருமாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது. அவருக்கு துல்கர்னைன் என்ற பட்டம் சில காரணங்களால் வழங்கப்பட்டது. முதலாவதாக, அவர் பூமியின் 2 எல்லைகளுக்கு கிழக்கு மற்றும் மேற்கு பயணம் செய்தார். சிலரின் கருத்துப்படி ரோமிலும் பாரசீகத்திலும் அவரது ஆட்சியால் இந்த பட்டம் கிடைத்தது. தைரியமான மற்றும் வலிமையான அரசராக இருந்ததால் உலகெங்கிலும் உள்ள அரசர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தனர். அவரது நெருங்கிய உறவினரான ஹஸ்ரத் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவரது முதன்மை அமைச்சராக இருந்தார். ஹஸ்ரத் துல்கர்னைன் எப்போதும் பயண நிலையில் இருந்தார். ஒரு முறை அவர் ஒரு பேரரசுக்கு வந்தார். அங்கு துருக்கியர்கள் வசித்து வந்தனர். அந்த பேரரசு ருமேனியாவிற்கும் அஜர்பைஜானுக்கும் அருகில் இருந்தது. அங்கு 2 மலைத்தொடர்களுக்கு இடையே ஒரு மக்கள் குழு வாழ்ந்து வந்தது. இந்த மக்கள் துருக்கியர்களை படுகொலை செய்து அவர்களின் அகம்பாவத்தாலும் ஊழலாலும் பிரபலமாக இருந்தனர். இந்த இனம் எல்லா வகையான தீமைகளின் மையமாக இருந்தது. எனவே அவர்களை எதிர்க்க யாராலும் முடியவில்லை. குர்ஆனின் சூரத் அல் கஹ்ஃபில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மற்றும் ஹஸ்ரத் துல்கர்னைன் பற்றிய விவரங்கள் விளக்கப்பட்டுள்ளன. அவர் தனது வடக்கு பயணத்தின் போது மலைத்தொடர்களுக்கு இடையே வந்தபோது அங்கு ஒரு மக்கள் குழுவை கண்டார். அவர்களின் மொழி புரியாததாக இருந்தது. மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் உரையாடல் நடந்தபோது அவர்கள் கூறினர், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இந்த நாட்டில் பெரும் தொல்லையாக உள்ளனர். எங்களுக்கு உனக்கு செலவுக்கு வசதிகளை ஏற்பாடு செய்து தருகிறோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு சுவர் கட்ட முடியுமா? ஹஸ்ரத் துல்கர்னைன் எந்த பிரதிபலனும் இல்லாமல் வெறுமனே அல்லாஹ்வின் திருப்திக்காக இந்த பணியை செய்ய ஒப்புக்கொண்டார். மலைத்தொடர்களுக்கு இடையே இரும்பு மற்றும் உருகிய செம்பு பயன்படுத்தி ஒரு வலுவான சுவரை அவர் கட்டினார். அதனால் தற்காலிகமாக யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் தொல்லை முடிவுக்கு வந்தது. சுவர் முடிந்தபோது ஹஸ்ரத் துல்கர்னைன் அல்லாஹுவுக்கு நன்றி கூறினார். ஆனால் இந்த சுவர் மிகவும் வலுவானதாக இருந்தாலும் இது என்றென்றும் நீடிக்காது என்று அவர் மக்களுக்கு தெரிவித்தார். அல்லாஹ்வின் கட்டளை வரும்போது இந்த சுவர் திறக்கப்படும் என்று அவர் கூறினார். சஹீஹ் புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸில் நபி கூறினார்கள்,
இந்த சுவரில் ஒரு சிறிய துளை உருவாகுவது கியாமத்தின் அடையாளமாகும். மற்றொரு ஹதீஸில் கூறப்படுகிறது, யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஒவ்வொரு நாளும் இந்த சுவரை உடைக்க முயற்சிக்கின்றனரானால் அவர்கள் நாளை என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் அல்லாஹ்வின் விருப்பப்படி அவர்கள் வெளியே வர வேண்டிய நேரம் வரும்போது அவர்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவார்கள். அடுத்த நாள் அவர்களால் சுவரை உடைத்து வெளியே வர முடியும். இந்த இனம் விடுதலை பெறும்போது அவர்கள் அழிவை விதைத்து முன்னேறுவார்கள். அவர்களின் முதல் குழு தப்ரியா ஏரியை அடையும். அங்குள்ள அனைத்து தண்ணீரையும் குடித்து தீர்த்து விடுவார்கள். கடைசி குழு அங்கு வந்தபோது இங்கு ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்தது என்று ஆச்சரியத்துடன் கூறுவார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் குழப்பத்தை விதைப்பார்கள். எல்லா உயரமான இடங்களிலிருந்து இறங்கி வருவார்கள். ஒரு கட்டத்தில் பூமி முழுவதும் அவர்களின் கைவசமாகிவிடும். ஜெருசலேமில் உள்ள மலையை அடையும் போது அவர்கள் கூறுவார்கள், இப்போது பூமி முழுவதையும் நாங்கள் கைப்பற்றிவிட்டோம். அவர்கள் வானத்தை நோக்கி அம்புகளை எய்வார்கள். அவை சிவப்பு நிறத்துடன் திரும்பி வரும். நபி ஸல் அவர்களின் தோற்றத்தை இவ்வாறு விவரித்தார்கள். அவர்களுக்கு குறைந்த உயரமும் அகலமான முகமும் சிறிய கண்களும் இருக்கும். அல்லாஹ் ஹஸ்ரத் ஈசா நபியிடம் முஸ்லிம்களை தூர்மலையில் ஒன்று கூடுமாறு கட்டளையிடுவார். ஏனெனில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் முன்னால் யாராலும் நிற்க முடியாது. ஹஸ்ரத் ஈசாவும் அவரது பின்பற்றுபவர்களும் அங்கு ஒன்று கூடுவார்கள். அப்போது உணவு பற்றாக்குறை ஏற்படும். மக்களின் கோரிக்கையின் பேரில் ஹஸ்ரத் ஈசா நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார். அல்லாஹ் அவர்களின் கழுத்திலும் காதுகளிலும் புழுக்களை உருவாக்குவார். அதனால் அவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். அவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறி கிடக்கும். அல்லாஹ் ஒரு வகையான பறவைகளை நியமிப்பார். அவற்றின் கழுத்துகள் ஒட்டகத்தின் கழுத்துகளைப் போல இருக்கும். இந்த பறவைகள் உடல்களை எடுத்து அல்லாஹ்வின் கட்டளைப்படி குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்லும். பின்னர் கடுமையான மழை பெய்யும். அது பூமியை சுத்தப்படுத்தும். எல்லா இடங்களிலும் பசுமையும் செழிப்பும் நிறையும். எனவே நண்பர்களே, யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் முடிவு இந்த உலகில் இருந்து நிகழும். அல்லாஹ் நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.